ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இரும்பு சத்து நிறைந்த உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்த முருங்கைக்கீரை கடையல் செய்து காமிக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல இந்த முருங்கைக்கீரை கடையல் செய்கிறதுக்கு 100 கிராம் பருப்பை எடுத்து நான் நல்லா கழுவிக்கிறேங்க. இந்த 100 கிராம் பருப்பில் 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குழம்பு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் பருப்பை நல்லா கழுவிட்டேங்க. இப்போ இந்த பருப்பு கூட பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட சின்னதாக ஒரு 2-3 துண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறப்ப பருப்பு நல்லா வெந்துருங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால தான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாவை 2-2 உடச்சி சேர்த்துக்கிறேங்க. பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்பு பார்த்திங்கன்னா இப்போ தான் வேக ஸ்டார்ட் ஆகுது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு முருங்கைக்கீரையை பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. பாருங்கள், இப்போ நான் முருங்கைக்கீரை தான் பறிச்சுக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அதனுடைய கலர் பாருங்களேன், அப்படியே பறித்து சாப்பிட்ணுன்னு தோணும், அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த முருங்கைக்கீரை எல்லாத்தையும் பறிச்சிடலாம் வாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை கிடச்சிதுன்னா விடாதீங்க, உடச்சி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. இப்போ நான் முருங்கைக்கீரையை பறிச்சிட்டேங்க. இதை நல்லா உருவி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக உருவி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ துளிரான முருங்கைக்கீரை பாருங்கள். இப்போ நான் நல்லா அதை க்ளீன் பண்ணி உருவி எடுத்துட்டேன். இப்போ பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் வாங்க. பாருங்கள், பருப்பு சூப்பராக வெந்துருச்சு. ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே தாங்க நான் முருங்கைக்கீரையை உடச்சி உருவி எடுத்தேன். அதுக்காட்டி பருப்பு சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி சேர்த்துருக்கேங்க. ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே வச்சிட்டோன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி பருப்பு எல்லாம் சூப்பராக வெந்தாச்சு. இப்போ உருவின கீரையை நல்லா அலசிட்டேன், தண்ணி விட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பருப்பு கூட இந்த கீரையை சேர்த்துக்கலாங்க. சிம்மிலேயே இருக்கட்டும், ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும்ங்க. இப்போ இந்த கீரையை சேர்த்துட்டு அதிகபட்சமாக 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. அப்படியே லைட்டாக கலரிட்டு 3 நிமிஷம் சிம்மிலே விட்டுருங்க. ஏன்னா இது ரொம்ப துளிரான கீரை தான், ரொம்ப வேகிறதுக்கெலாம் டைம் எடுக்காது. அதனால் ஒரு 3 நிமிஷம் சிம்மிலேயே விட்டுடலாம். அந்த அனல்லையே நல்லா வெந்துருங்க கீரை. பாருங்கள், சூப்பராக கீரை பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடுறேன். பாருங்கள், கீரை பருப்பு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கிறேங்க. கீரைக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து அப்படியே சுட சுட இருக்கிறப்பவே நீங்கள் பருப்பில் மத்து வச்சு கடைஞ்சிருங்க. இத்தனைக்கும் இது கல் சட்டி கூட இல்லைங்க, சாதாரண மண் சட்டி தான். இந்த மண் சட்டியில் அப்படியே மத்து போட்டு கடையிறேன். சூப்பராக மசிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ கடைசியாக இது கூட தாளிக்கணுங்க. கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் கடுகு பொரிய விட்டுட்டு காஞ்ச மிளகாவை 2-3 காஞ்ச மிளகாவை கிள்ளி அதையும் நல்லா பொரிய விட்டுட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சேர்த்துட்டேன். மறுபடியும் நல்லா மத்து வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கடைஞ்சிங்கன்னா சூப்பராக கடைஞ்சிரும். இப்போ நான் பார்த்திங்கன்னா பருப்பு கடையிறப்ப தண்ணி இருந்ததுன்னா நீங்கள் தனியாக வடித்து எடுத்துக்கோங்க. எனக்கு தண்ணிலாம் இல்லை, கரெக்டாக இருந்தது. அதனால் நான் அப்படியே நல்லா மசிச்சுட்டேன். சூப்பரான முருங்கைக்கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திக்கு அத்தனை விஷயங்களும் இதில் பொதிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாரத்தில் 2 நாள் இல்லைங்க, வாரம் முழுக்க கூட முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதுவும் இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்கிறப்ப விடாதீங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.